பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10:23. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தை, நம்முடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அறிக்கையிடுகிற காரியத்திலே தைரியமாய் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. காரணம், நமக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு பண்ணின மிக உறுதியான ஒரு வாக்கு தத்துவம், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்ற வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கிறதை அறிக்கையிட வேண்டும். அதில் நாம் அசைவில்லாமல் உறுதியா இருக்கும் பொழுது வாக்குத்தத்த பண்ணின நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகவே நமக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. தாவீது எழுதுகிறார், நான் எதற்காக எதிர்பார்த்திருக்கிறேன், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. உம்முடைய நம்பிக்கையினாலே நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று நான் நம்பி இருக்கிறேன், நீரே என்னுடைய நம்பிக்கை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் நமக்கு நித்திய ஜீவனை, அழியாத ஒரு ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறபடினாலே நாம் நிச்சயமாய் அதை பெற்றுக்கொள்வோம். அதற்காக நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர்தான் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சுய புத்தியின் மேல் ஒருபோது நாம் சாய்ந்து விடக்கூடாது. நம்முடைய மனதில் தோன்றுகிற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சித்தத்தை முழுவதுமாய் அறிந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பி நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் சுய புத்தியின் மேல் சாயாதபடி ஆரம்பத்திலே கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில நாம் உறுதியாயிருந்து முடிவு பரியந்தமும் அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.
நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆரம்பத்திலே நாம் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் கை கொள்ள வேண்டும். அதன்படியே நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே முழுமையான ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தங்கள் அத்தனையையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:39 இப்படியாய் சொல்லுகிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் மேல் வைத்திருக்கிற, ஆண்டவராகிய தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். நீரே என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே என்று சொல்லி அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிற விஷயத்திலே நாம் அசைவில்லாமல் அங்கும் இங்கும் சாயாதபடிக்கு நாம் உறுதியாய் நின்று அதை அறிக்கை பண்ணும் பொழுது அந்த வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் நம்மை எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளியாய் ஆண்டவர் மாற்றி எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆகவே இன்றைக்கு வாக்கு பண்ணின ஆண்டவரை முழுமையுமாய் நாம் பற்றி கொள்ளுவோம். அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நிச்சயமாகவே நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே முடிவு பரியந்தம் உறுதியாய் அதை பற்றி கொண்டு கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது சுதந்திரவாளியாய் இருக்கிறோம். அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசத்தோடு கூட அதை சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில உரிமையாக்கி கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மேன்மையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையுமாய் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே அதை அறிக்கையிட்டு அசைவில்லாமல் உறுதியாய் அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் தரித்திருக்க நீர் உதவி செய்யும். அப்படி தரித்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நாமும் அவருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இருந்து எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியினால் நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.